ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். நல்ல நான்வெஜ் டேஸ்ட்ல ஒரு சூப்பரான சோயா வச்சு நல்ல ஒரு கிரேவி பார்க்கலாம். அதாவது மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சோயா கிரேவி, அதாவது மீல் மேக்கர் கிரேவியை நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கோ இல்லை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கோ ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஒரு கப் சோயா எடுத்துக்கலாம். அது தண்ணியில நல்லா நம்ம பாயில் பண்ணிட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அதோட தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு கொஞ்சமா சாதாரண கோல்டு வாட்டர் ஊற்றி நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி அலசிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இப்ப வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி பேஸ்ட் போட்டுட்டு நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுட்டு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மசாலா நல்லா தக்காளி வெங்காயத்துக்கு கூட நல்லா கோட் ஆன அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்ச நேரம் கொதிச்ச அப்புறமா இந்த கிரேவிக்கு நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடும். ஸோ ரொம்ப டேஸ்டான இந்த கிரேவியை நீங்க சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம், இல்லை ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிடலாம், இட்லி தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ ஒரு நான்வெஜ் டேஸ்ட்ல மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.